ஒரு ஜாதகத்தில் சூரியனுடன் ராகு சேர்ந்திருக்கிறதா? அது கிரகண தோஷமா அல்லது சிறந்த யோகமா? பார்ப்போம் வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரக சேர்க்கை என்ற தலைப்பில் சூரியனுடன் ராகு சேர்ந்தால் என்ன பலன் பார்ப்போமா? ஜோதிடத்தின்படி சூரியன் ஆத்மாகாரகன், தந்தைகாரகன், ராகு மாயை, நிழல் சக்தி. இந்த இரண்டும் சேரும்போது ஆத்மா தூய்மை நிலையில் இருந்து விலகலாம். அதனால் இவர்களின் செயல்பாடுகளில் தவறுகள் உருவாகலாம். பொதுவாக இந்த சேர்க்கை பித்ரு தோஷத்தை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. தந்தைகாரகன் இருள் என்னும் மாயையின் பிடியில் இருப்பதால் இந்த சேர்க்கை பெற்றவர்களின் தந்தையார் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக இருப்பார்கள். ஆனால் சில கெட்ட பழக்கங்கள் அல்லது ஆணாதிக்க குணம் அவருக்கு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் தந்தைக்கு கடும் வேதனைகள், சோதனைகள் ஏற்படலாம். தந்தை வழி உறவில் கருத்து வேறுபாடு இருக்கும். சிலர் தந்தையை பிரிந்து வாழும் சூழ்நிலை கூட வரலாம். மேலும் இந்த சேர்க்கை பெற்றவர்களின் மூத்த மகனுக்கு பிரச்சனை உண்டாகலாம். ஜாதகருக்கு கண்டம் அல்லது விபத்து வாய்ப்பு இருக்கலாம். திருமணம் தாமதமாகலாம் அல்லது நடைபெறுவது கடினமாக இருக்கலாம். மாமனாருக்கு அதாவது வாழ்க்கை துணையின் தந்தைக்கு சோதனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் காரணமில்லாமல் உடல் சோர்வு, மன சோர்வு ஏற்படலாம். அடுத்தவர்களால் பிரச்சனை ஏற்பட்டு அது மனநிலை பாதிப்பை உண்டாக்கும் வாய்ப்பும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த சேர்க்கை பெற்றவர்களுக்கு கண் பார்வை கோளாறுகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் எலும்பு சார்ந்த வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் நல்ல பலன்களும் உண்டு. ஆம், சூரியனுடன் ராகு சேர்க்கை பெற்றவர்கள் பலர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த சேர்க்கை திரிகோண ஸ்தானமான 5, 9, 11 ஆகிய இடங்களில் ஏற்பட்டால் மிகுந்த நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. பலத்துடன் சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் அரசியல் ஆர்வம், அரசாங்க உயர் பதவி, வெளிநாடு தொடர்பான தொழில் லாபம், சமூகத்தில் செல்வாக்கு, பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். இவர்களுக்கு அதிக தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது தற்பெருமையாக, ஈகோவாக மாறக்கூடும். எதையும் வழக்கத்திற்கு மாறாக சிந்திக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். சூரியனும் ராகுவும் சேர்ந்தால் கிரகண தோஷம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அதை போக்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்யலாம். ஏழைகளுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். பௌர்ணமி பூஜை மிகவும் சிறந்தது. இவை ராகுவால் உண்டாகும் தோஷத்தை நிவர்த்தி செய்ய உதவும் என்று சொல்லப்படுகிறது. சூரியன் கேது சேர்க்கையின் பலன்களை பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சூரியன் ராகு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் மற்ற கிரகங்கள் சேர்ந்தாலோ மற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ சூரியன் ராகு இருக்கும் ராசி வீடுகளின் அடிப்படையிலோ பலன்கள் கட்டாயம் மாறுபடும். குழம்ப வேண்டாம். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். நன்றி.